ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இது உங்கள் அன்சூஸ் கிச்சன். நம்மளோட சேனலில் 1/2 kg சிக்கன் பிரியாணி எப்படி ஈஸியாக அண்ட் சிம்பிளான மெத்தடில் செய்கிறதுன்றதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கங்க. அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நான் நெய் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் 3 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கங்க. அந்த வெங்காயம் ப்ரௌன் கலரில் வந்ததும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதும் 1 கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி கொஞ்சம் குழையிற டைமில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். நிறைய மசாலாலாம் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. நான் கார மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட பிரியாணி மசாலா, ஆச்சி பிரியாணி மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது மட்டும்தான் நான் சேர்க்குற ஸ்பைசஸ். இது இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதும் இதில் தயிர் சேர்க்கணும். நான் தயிர் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம வச்சுருக்க இந்த கறியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நான் இந்த சிக்கனில் என்னென்ன போட்டுருக்கேன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதாவது தனி மிளகாய்த்தூள், உப்பு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அதை ஊற விட்டுருக்கேன். ஊற வச்ச அந்த சிக்கனை சேர்த்து நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் உப்பு சரியாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ லைட்டாக சிக்கன் நல்லா வேகணும். அந்த டைமில் நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியை ஆட் பண்ணுறோம். நான் 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மூடி போட்டுருங்க. அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் நீங்கள் பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கங்க. பாஸ்மதி அரிசி நான் 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு 1/2 ஹவர் கிட்ட ஊற வச்சுருக்கேன். ஸோ அதுவே கரெக்டாக ஊறி இருக்கும். அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க, அரிசி நல்லா உடஞ்சி வந்துடும். ஸோ அரிசியை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா அரிசி கொஞ்சமாக வெந்து மேலே வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் மூடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெந்து ரைஸ் மேலே வர டைமில் தண்ணி இழுத்து மேலே வரும் அரிசி. மூடி போட்டு ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் பேசாமல் லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. ஸோ நல்ல உதிரியான ரொம்பவே சூப்பரான டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.